வணக்கம் நண்பர்களே. NTPCயோட 7th phase எக்ஸாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதோட 26th இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல என்னென்ன ஜெனரல் அவேர்னஸ் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக 23rd ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதோட லிங்க் எல்லாமே வந்து டாப் ரைட் கார்னரில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஷிஃப்ட் 1ல் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோர் தென் 7 கொஷின்ஸ்க்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷினாக ப்ளஸ் அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். விச் இஸ் தி ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்? ஸோ ரயில்வே ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 17 ஹெட் குவார்ட்டர், 17 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 17 ஜோன்ஸ்க்குமே 17 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதில் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹஜிபூர். ஈஸ்ட் சென்ட்ரல். ஸோ இந்த 17 ஹெட் குவார்ட்டருமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்த்லேருந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நார்தன் ஜோனோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டெல்லி. இதுவே நார்த் சென்ட்ரல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது அலகாபாத். சென்ட்ரல் ரயில்வே ஜோன் கேட்டாங்கன்னா அது மும்பை. அண்ட் வெஸ்டர்ன் ஜோனோட ஹெட் குவார்ட்டரும் மும்பை. வெஸ்ட் சென்ட்ரல், இது வந்து வெஸ்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்ட் சென்ட்ரல் வந்து ஜபல்பூர். ஈஸ்ட் சென்ட்ரல், ஈஸ்ட் சென்ட்ரல் இப்போ நம்ம பார்த்தது ஹஜிபூர். ஈஸ்ட் சென்ட்ரல். ஸோ அதுவே ஈஸ்டர்ன் சைடோட ஈஸ்டர்ன் ஜோன் ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. வெஸ்ட் சென்ட்ரல், சாரி சவுத் சென்ட்ரல், சவுத் சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா செகந்திராபாத். சதர்ன் ஜோனோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. ஸோ இப்போ நார்த் ஈஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்னோட ஹெட் குவார்ட்டர் கோரக்பூர். நார்த் ஈஸ்டர்ன் ஹெட் குவார்ட்டர் கோரக்பூர். நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டேர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து குவாஹாத்தி. அடுத்து நார்த் வெஸ்டர்ன், இது நார்த் வெஸ்டர்ன் சைட் ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா ஜெய்ப்பூர். இதுவே ஈஸ்ட் கோஸ்ட், ஸோ ஈஸ்டர்ன் சைட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது புவனேஸ்வர். சவுத் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேங்களா? இது கோஸ்ட். வெறும் சவுத் ஈஸ்டோட ஜோன் ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது கொல்கத்தா. ஸோ சவுத் சைடும் 3 இருக்குங்க. ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் வேற, சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் வேற. அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட், சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் சென்ட்ரல். ஸோ சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் சென்ட்ரல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது பிலாஸ்பூர். ஸோ அடுத்து சவுத் வெஸ்டர்ன், சவுத் வெஸ்டர்ன் வந்து ஹப்ளி. ஸோ இவ்வளோதாங்க ஹெட் குவார்ட்டர். அண்ட் கொல்கத்தா மெட்ரோ அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குது. அது வந்து கொல்கத்தா தான் ஹெட் குவார்ட்டர். மொத்தமாக 17 ஜோன்ஸ், 68 டிவிஷனாக இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது. செகண்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர் டு குவாலிஃபை ஃபார் தி ஒலிம்பிக்ஸ் 2021? ஸோ டோக்கியோவில் நடக்கிற, இப்போ ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஃபென்சர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன் பவானி தேவி. இப்போ ரீசன்ட் சிஏவா கேட்டிருக்காங்க பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரீசெண்டானது.
ஸோ இந்தியன் சைடில் இருந்து ஒலிம்பிக்ஸ்க்கு, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம 18 ஸ்போர்ட்ஸில் 127 பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இதில் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்றலாம் வரும் இல்லைங்களா, அது சூப்பர்லேட்டிவ் சொல்லுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர் பவானி தேவி. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஈக்வெஸ்ட்ரியன். அடுத்த எக்ஸாமில் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஃபவுத் மிர்சா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஈக்வெஸ்ட்ரியன் ஃபவுத் மிர்சா. ஸோ இந்த ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிற கேமில் 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம இந்தியாவிலேருந்து இந்த ஸ்போர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தங்களை அனுப்புகிறோம். அடுத்து செகண்ட் இந்தியன் உமன் ஜிம்னாஸ்டிக். செகண்ட் இந்தியன் உமன் ஜிம்னாஸ்டிக்ஸ் அனுப்ப வருது யாருன்னு பார்த்தோம்னா பிரணதி நாயக். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர் பவானி தேவி, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஈக்வெஸ்ட்ரியன் ஃபவுத் மிர்சா, செகண்ட் இந்தியன் உமன் ஜிம்னாஸ்டிக்ஸ் கேம்ல பிரணதி நாயக். அண்ட் ஜூடோ கேம்ல இந்தியன் சைட்ல இருந்து ஒரே ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா சுஷீலா தேவி லிக்மாபம். சுஷீலா தேவி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஷீலா தேவி தான் வந்து இந்தியன் சைட்ல இருந்து ஜூடோ ரெப்ரசன்ட் பண்ண ஒரே ஒரு பர்சன். அடுத்து வெயிட் லிஃப்டிங் நம்மளோட ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மீராபாய் சன்னு. அண்ட் பிரெஸ்ட்லெஸ். ஸோ பிரெஸ்ட்லெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரௌண்ட் 7 மெம்பர்ஸ் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அடுத்து ஒரு கொஷின் 368 ஆர்டிகல் படி அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கொஷின். இது வந்து பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். பார்லிமெண்டோட ஒரு பவர், கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்றதுக்கான ஒரு பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அந்த ஆர்டிகல் 368. ஸோ பார்லிமெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 79 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் மட்டும் பார்க்கலாம். 79 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். 80 ஆர்டிகல் 80 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்போசிஷன் ஆஃப் தி Council of States. Composition of the Council of States. And 81 composition of the House of the People. So Lok Sabha and Rajya Sabha. Composition of the House of the People. 83 பார்த்தோம்னா இந்த ஹவுஸோட டியூரேஷன். ஸோ பார்லிமெண்ட் ஹவுஸோட டியூரேஷன்ங்கிறது வந்து ஆர்டிகல் 83. ஆர்டிகல் 84 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு மெம்பருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது 84ல. 85ல பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட செஷன். ஸோ எத்தனை செஷன் நடக்கணும், அந்த செஷனுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், எத்தனை நாள் கேப் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆர்டிகல் 85ல இருக்கு. ஆர்டிகல் 108 அப்படிங்கிறது வந்து joint sitting of the houses. Joint sitting of both houses. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 108. 110 அப்படின்னு பார்த்தோம்னா மணி பில். 110 வந்து மணி பில். இதுவே 111 அப்படிங்கிறது வந்து அசன்ட் டு பில். ஏதாவது ஒரு பில்லு பாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் பண்றது அசன்ட் டு பில் அப்படின்னு சொல்லுவோம். அது 111. 120 படி பார்லிமெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ். ஸோ என்ன லாங்குவேஜ் பார்லிமெண்ட்ல
பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 120. இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் ரிலேட்டடான முக்கியமான ஆர்டிகல். அடுத்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூஏஎன். யூஏஎன் அப்படிங்கிறது வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர். இந்த நம்பரை வழங்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா இபிஎஃப்ஓ. இது வந்து யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை அலாட்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா யூபிஎஃப்ஓ. இந்த யூஏஎன் அப்படிங்கிறத 2014 இருந்து கம்பல்சரியாக மாற்றிட்டாங்க. 1 அக்டோபர் 2014 ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே ஒரு யூஏஎன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து மாம். மாம் அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். இதை மங்கள்யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மாம் அப்படிங்கிறது மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். இது லான்ச் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 2013, 5th நவம்பர் 2013. அண்டு மாஸை ஆர்பிட் பண்ணுறது. ஏன்னா நம்ம மாஸ்க்கு தான் அனுப்புகிறோம். அந்த மார்ஸை சுற்ற ஆரம்பித்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 24th செப்டம்பர் 2014. 2013 அனுப்பி 2014 தான் மார்ஸை ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் மார்ஸை சுற்றி ஆர்பிட் பண்ணி அதை பற்றின ரிசர்ச் ஆரம்பிக்குது. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎஸ்ஆர்ஓ, இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அடுத்த முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சந்திராயன் பற்றி கேட்பாங்க. இந்த சந்திராயன் 1, 2. சந்திராயன் 1 அப்படிங்கிறது வந்து 22 அக்டோபர் 2008 லான்ச் பண்ணாங்க. சந்திராயன் 2 அப்படிங்கிறது 22 ஜூலை 2019 லான்ச் பண்ணாங்க. ஸோ இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 வருஷம் இருக்கு. லான்ச் பண்ண டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே 22, ஒன்று அக்டோபர், ஒன்று ஜூலை. சிம்பிள். அடுத்து யுனெஸ்கோ சைட் ஆஃப் 2021 and 22 ரிலேட்டட் கொஷின். ஸோ இந்த 2021 எத்தனை யுனெஸ்கோ சைட்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்காக அப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 யுனெஸ்கோ சைட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஸோ ஃபார் இந்தியாவில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட், இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து 1945 இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் பாரிஸில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர் பாரிஸ், பிரான்ஸ். இந்தியாவில் மட்டுமே மொத்தமாக 38 சைட் இருக்குங்க. இந்த 38 சைட்டில் கல்ச்சுரல், நேச்சுரல், மிக்ஸ்ட். ஸோ இந்த 3 வெரைட்டியாக பிரிக்கிறாங்க. கல்ச்சுரலில் 30 சைட், நேச்சுரலில் 7, மிக்ஸ்டில் 1. இந்த ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்த்தோம்னா சிக்கிமில் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க், கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்கு? சிக்கிமில் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஐஎன்சி மீட்டிங் ஹெல்ட் இன் 1920. 1920 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் எங்கே நடந்தது? 1920 மீட்டிங் வந்து நாக்பூரில் நடக்குது. அப்போ ஹெட்டாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி விஜய ராகவாச்சாரி. சி விஜயராகவாச்சாரியார் தான் வந்து 1920 நடந்த ஐஎன்சியோட ஹெட். அந்த பீரியட்ல, அதாவது 1920 பீரியட்ல யார் வந்து பிரிட்டிஷ் தலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் ஆட்சிகளும் பார்த்தோம்னா 1916 இருந்து 21 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார். இதுக்கப்புறம் லார்ட் ரீடிங் வராங்க. இந்த லார்ட் ரீடிங் அதாவது 1924 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செஷன் பெல்கம்ல நடக்குது. இந்த செஷன்ல தான் முதல்ல காந்தி தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்
காந்தி கலந்துக்கிட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1924 பெல்கம் செஷன். அடுத்து இதுக்கு அடுத்த செஷனே பார்த்தோம்னா 1925 முதல் பெண்மணியான சரோஜினி நாயுடு தலைமை வகிக்கிறாங்க. சரோஜினி நாயுடு, இது கான்பூர் செஷன். கான்பூர் செஷன், சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படிங்கிறது வந்து ஆனி பெசன்ட். அவங்க வந்து இந்தியன் கிடையாது. ஆனி பெசன்ட் வந்து கல்கட்டா செஷன் 1917 தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. கான்பூர் செஷன் 1925. ஸோ அடுத்து 4 பிட்ஸ். இது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின். 4 பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 நிபிள். 1 கொஸ்டின் ரிலேட்டட் டு பல்லவா டைனஸ்டி. பல்லவா டைனஸ்டி பற்றின கேள்வி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும் கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, துங்கபத்ரா. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பிக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்தோம்னா அது கோதாவரி. கோதாவரியோட இன்னொரு பேர் பார்த்தோம்னா தக்ஷின் கங்கா. கோதாவரியோட அனதர் நேம் தக்ஷின் கங்கா. குவீன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். குவீன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊட்டி. ஸோ குவீன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஊட்டி. ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அணைமுடி. 2695 மீட்டர் உயரம். ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமுடி. ஸோ இவ்வளோதாங்க வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி. அடுத்து லார்ட் வில்லியம் பென்டிக் பற்றின ஒரு கேள்வி. ஸோ அபாலிஷன் ஆஃப் சதி. அபாலிஷன் ஆஃப் சதி யார் பீரியடில் நடந்தது அப்படின்னு தான் கேள்வி. அது வந்து லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ வில்லியம் பென்டிக்கோட பீரியட் இந்த காலத்தில் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா 1828 1833 வரைக்கும். இந்த 1833 ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து ஒரு ஓப்பன் காம்படிஷனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஓப்பன் காம்படிஷனாக அனௌன்ஸ் பண்ணுறது எப்போன்னு பார்த்தோம்னா 1833. அண்ட் இவரோட பீரியடில் தான் வந்து இவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்ட் வில்லியம் பென்டிக், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா. ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அது லார்ட் வில்லியம் பென்டிக். அண்ட் இவரோட பீரியட்ல தான் வந்து கல்கட்டாவில் ஒரு மெடிக்கல் காலேஜும் வந்து ஆரம்பிக்கிறாரு. கல்கட்டாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் வில்லியம் பென்டிக். அடுத்து விச் இஸ் த சூசைடல் பேக் ஆஃப் தி செல். சூசைடல் பேக் ஆஃப் த செல் வந்து லைசோசோம். செல்லை பற்றின ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம் ஸ்வநிதி யோஜனா. பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரீட் வெண்டோர் ஆத்ம நிர்பர் நிதி. அதுதான் பிஎம் ஸ்வநிதி யோஜனா. இந்த யோஜனாவை பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்டு இந்த யோஜனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங்
அர்பன் அஃபேர்ஸில் வரும். ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த யோஜனா வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இந்த யோஜனா பிரகாரம் 10,000 ரூபா வரைக்கும் ஃப்ரீ லோன் கிடைக்கும் ஒரு வருஷ காலத்துக்குள்ளார. அட் லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 10,000 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். கொஸ்டின் ரிலேட்டட் டு அக்பர். ஸோ முகலாய சாம்ராஜ்ய பற்றின கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகலாய சாம்ராஜ்யத்திலே ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது அக்பர் தான். ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல்ஸ். ஸோ லாஸ்ட் ஷிஃப்ட்லேயே பார்த்தோம்னா முகல் டைனாஸ்டியோட அந்த ஹைரார்கி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் மன்னர்களை எந்தெந்த வரிசையில் இருந்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட் யார் இன்பிட்வீனில் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அக்பர் நம்ம எடுத்துட்டோம்னா இவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது வந்து 1556 இருந்து 1605 வரைக்கும். இவர் தன்னோட 14வது வயதிலே வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. இவரோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் முகமது. ஸோ இவர் எங்க பிறந்தாரு, பர்த் பிளேஸ். அக்பரை பத்தின கேள்விகள் அதிகமாக வரும். பர்த் பிளேஸ் ஆஃப் அக்பர் அப்படின்னு பார்த்தோம்னா உமர்கோட். அண்ட் டெத் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபத்தேக்பூர் சிக்ரி ஆக்ரால இருக்கு. ஓகேங்களா. ஸோ இவரோட காலத்தில் கட்டின சில முக்கியமான மானுமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அக்பர் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபத்தேக்பூர் சிக்ரி இந்த சிட்டியை டெவலப் பண்ணது இவர் தான். அடுத்து ஆக்ரா ஃபோர்ட் கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா அது அக்பர். சலீம் சிஸ்டி தாம்ப் ஒரு கல்லறை. சலீம் சிஸ்டி தாம்ப். லகூர் ஃபோர்ட், அலகாபாத் கோட்டை. அடுத்து தன்னோட தந்தைக்கான ஒரு ஹுமாயூன் தாம்ப். ஸோ ஹுமாயூனோட மூத்த பையன் தான் வந்து அக்பர். ஹுமாயூன் தாம் இவர் தான் கட்டுறாரு. பிளஸ் புலந்த் தர்வாசா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலந்த் தர்வாசா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபத்தேக்பூர் சிக்ரில இருக்கு. இந்த ஹுமாயூன் தாம் டெல்லியில இருக்கு. கிளியர்? ஓகேங்களா. அண்ட் இவரோட பீரியட்ல இவரோட அஃபீஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா பெர்சியன் லாங்குவேஜ். இவரோட பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்சியன் லாங்குவேஜ். ஸோ அடுத்து ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட். ஸோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. அதோட இன்டர்நெட்டுக்கும் இன்ட்ராநெட்டுக்குமான நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கு. ஸோ இதுவும் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அடுத்து எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒன்று செக்ரேட் பண்ணி டைரக்டா பிளட்ல அனுப்புனுச்சுன்னா அது எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது வந்து எபித்தீலியல் பிளேஸ்க்கு அனுப்புனுச்சுன்னா அது வந்து எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், pancreas, ovaries, testes, thyroid, parathyroid, hypothalamus, adrenal. இது எல்லாமே நம்மளோட எண்டோக்ரைன் கிளாண்ட். இதுவே எக்ஸோக்ரைன் நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வெட் கிளாண்ட், lacrimal gland, salivary gland, mammary gland,
டைஜஸ்டிவ் கிளாண்ட். இது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். அடுத்து question related to cirrus, ursa major, ursa minor. ஸோ இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு கேள்வி. ஜியாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கொஷின், ஜியாகிரஃபி சோலார் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு கொஷின். அடுத்து இதில் இருந்து ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். மீட்டர், கிலோகிராம், வால்யூம், செகண்ட். இதில் ஆட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம், மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மொத்தமாக 7 இருக்குங்க. லென்த்தோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட். வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். டெம்பரேச்சர் கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ நம்ம இதில் லூமினஸ் ஃப்ளக்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து கேண்டலா, சிடி. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெட்டலாய்ட். இது ஒன்று ஆட் ஒன் அவுட் மாதிரி, அதுக்கு மெட்டலாய்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெட்டலாய்ட் அப்படிங்கிறது வந்து போரான், பி. சிலிகான், SI. ஜெர்மானியம், GE. arsenic, AS. antimony, SB. antimony, SB. tellurium, TE. polonium, PO. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டலாய்ட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எங்கன்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மெட்டலாய்ட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அட்டாமிக் நம்பரும் பார்த்துடலாம். ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா போரானுக்கு வந்து 5, சிலிக்கானுக்கு 14, ஜெர்மானியம் 32, ஆர்சனிக் 33, ஆன்டிமோனி 51, டெலூரியம் அப்படிங்கிறது வந்து 52, பொலோனியம் 84. Which of the following ghat is located in South India? சவுத் இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால் காட்டுங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் இருக்கு. ஸோ காட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஸ்டேட்ல எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம சேனல்ல மவுண்டைன் பாசஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதுல நீங்க அந்த காட்ஸ் பத்தின வித் பிக்சரோட நீங்க பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு, அதனால பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக இந்த மவுண்டைன் பாசஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹைவே 44. NH44 தான் இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா அது NH44. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல வாட்டர்வேல எது லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ரோடோட எந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது நேஷனல் ஹைவேவை பொறுத்த வரைக்கும் எது வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. NH44ஓட கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 3745 கிலோமீட்டர். ஸோ இதில் சில கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு சில NH பற்றின கேள்விகள்லாம் திரும்ப வரும். அதாவது டெல்லியும் சென்னையும், ஸோ டெல்லி டு சென்னை எந்த ஹைவே வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே 48. அந்தமான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைவே அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே 223. டெல்லி டு கொல்கட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே 19. அடுத்து வெஸ்ட் பெங்கால்
வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சென்னை, வெஸ்ட் பெங்கால் இருந்து சென்னை ஜாயின் பண்ணக்கூடிய நேஷனல் ஹைவே 16. குஜராத்ல இருந்து அஸ்ஸாம், குஜராத்தையும் அஸ்ஸாமையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே NH27. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்த் சவுத் இணைக்கிறது, அதே மாதிரி வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவேஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான. அடுத்து, விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? ஆர்டிகல் 1லேருந்து 50 வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோட ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 19. ஸோ ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து ப்ரைவசி. ஸோ நம்மளோட ரைட் டு ப்ரைவசி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், அதை பற்றினது. 21A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21A அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன், அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்பல்சரி அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில். இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டட் எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 86th அமெண்ட்மெண்ட் படி. ஓகேங்களா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு. ஸோ ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது வந்து அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 abolition ஆஃப் டைட்டில். abolition ஆஃப் டைட்டில்ஸ், ஆர்டிகல் 18. அடுத்து, SDG இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் பிரகாரம் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் 117. அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி ஸ்வீடன், செகண்ட் டென்மார்க், தேர்டு ஃபின்லாண்ட். இந்தியாவோட ரேங்க் வந்து 117. அடுத்து, which of the following is national pension scheme? ஸோ பென்ஷன் ஸ்கீம் எது அப்படின்னு பார்த்தோம்னா NSDL, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து NSDL ஆர் NPS அப்படின்னு கொடுப்பாங்க. இது அட்டல் பென்ஷன் யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனால வரக்கூடிய 2 ஸ்கீம், NSDL, NPS. அடுத்து, when was the national calendar adopted? ஸோ நம்ம இதில் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் சிம்பிள்ஸாக ஃப்ளாகு, எம்ப்ளம், அதே மாதிரி ஆந்தம், சாங் அண்ட் ஃபைனலி கேலண்டர். இதெல்லாம் வந்து எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஃப்ளாக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறாங்க? 22nd ஜூலை 1947. 22nd ஜூலை 1947. அடுத்து எம்ப்ளம்னு எடுத்துட்டோம்னா 26th ஜனவரி 1950. 26th ஜனவரி 1950. ஆந்தம் 24th ஜனவரி 1950. ஆந்தம் வந்து 24th ஜனவரி 1950. சாங் 26th ஜனவரி 1950. அண்ட் கேலண்டர் 22nd மார்ச் 1957. ஸோ ஏன் இதை லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா ஆர்டர் வைஸ், இயர் வைஸ் பார்த்தோம்னா இதுதான் லாஸ்ட்டு. ஓகேங்களா, அதனால தான் நான் லாஸ்ட்டாக சொன்னேன். ஃப்ளாகுங்க பார்த்தோம்னா 1947, அதுக்கப்புறம் 1950லேயே 26th ஜனவரியில் எம்ப்ளம், சாங் ரெண்டுமே, 24th ஜனவரியில் ஆந்தம், 22nd 1957 படி நம்ம நேஷனல் கேலண்டரை அடாப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேலண்டரை சக்கா எரா கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சக்கா எரா அப்படிங்கிறது வந்து 78 ADயில் ஸ்டார்ட் ஆனது. அடுத்து, டோலு குனிதா டான்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ட்ரெடிஷ்னல் டான்சர்ஸ், ஃபோக் டான்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து,
கொஷின் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அதிகமாகவே கேட்குறாங்க, ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸும் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின் ஆச்சும் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் பற்றிலாம் இருக்குது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஷிஃப்ட்டில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்குறேன். பாய்.